இந்த கர்மா நிகழுகையில், அதற்கு நீங்கள் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எதுவுமே செய்வதில்லை. இங்கு நிகழ்வது யாவும் கர்மாவே. கீதையில் கூறுகிறது, எது நிகழ்ந்ததோ அது நன்றாகவே நிகழ்ந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது. இனி எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. அப்படியானால் இதன் தாத்பரியம் என்ன? கர்மா நிகழ்கிறது. அதன் பலாபலன் தானே இன்ப துன்ப நுகர்வு, வெற்றி தோல்வி, சரி தவறு. அப்படியானால் இதற்கு நீங்கள் எப்படி பொறுப்பாளியாக முடியும்?